ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், மத்தியானம் லஞ்சுக்கு நான் ஒரு டிஷ் ரெடி பண்ணுறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வெங்காயம், பின்ன பட்டை, லவங்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுன்னு இருக்கேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இதோட இந்த எல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் காய்ங்க ஒன்றா போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், காய்ங்க போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சோயா சங்க்ஸ் போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கிறேன். சோயா சங்க்ஸு கொஞ்சம் வெண்ணெயில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு இதை வதக்கிக்கணும். கொஞ்சம் அந்த சோயா சங்க்ஸை வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டோம்னாக்கா அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் உப்பு போட்டு கூற விட்டு எடுத்தோம்னா இன்னவே நல்லாயிருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதில் கேரட் போட்டுக்கிறேன். இன்னும் வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டுடுறேன். இன்னும் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா அதுவும் இதில் சேர்த்துடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு நான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் நான் கொஞ்சம் பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிடுவேன். இப்போ இதோட நான் கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துட்டேன். அடுத்து கொஞ்சம் தக்காளி சேர்த்துடுறேன். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி உங்களுக்கு வேணும்னாக்கா அந்த மல்லி புதினா தக்காளி எல்லாம் அரைச்சி கூட ஊற்றிக்கிடலாம். இதில் அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போடலை, வெறும் மல்லித்தூளை போடுறேன். இது ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாக்கா அடியில் பிடிக்குன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். இப்போ சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஊற்றுறேன். ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன்னு, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றுங்க, வேண்டானாக்கா விட்டுடலாம். இந்த எண்ணெயில் இந்த பச்சை பட்டாணி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. ஏன்னா அது டக்குன்னு வெடிச்சிடும். அது அந்த வெடி வாங்கியிருக்கேன், நான் சுட்டுன்னு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு, கிளறி விட்டுட்டு நான் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அடுத்து நான் எடுத்து வச்சுருந்து சீரக சம்பா அரிசி போட்டேன். இந்த அரிசிக்கு தண்ணி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அரிசி தன்மை புரிஞ்சு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் இந்த அரிசி வந்து ரொம்ப குழஞ்சிடும்ன்றதுக்காக நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா ரொம்ப ஊற்றிட்டா ரொம்ப கஞ்சி மாதிரி ஆகிடக்கூடாது. ஏற்கனவே அரிசி ஊறி இருக்குது, அதனால் இந்த அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னுட்டு. எல்லாருக்கும் ஹாப்பி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருஷ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எல்லா செல்வங்களும் பெற்று எல்லாம் நல்லா இருக்கணும்னுட்டுன்னு அந்த எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி வந்து அருமையாக வந்துடுச்சு. இது சீரக சம்பா அரிசியில் செஞ்சது. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் என்கிட்ட வந்து குங்குமப்பூ இருக்கல. ஸோ ஃபுட் கலரை வச்சு நான் வந்து கொஞ்சம் லைமோடு இதை மிக்ஸ் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் இப்படி சாதம்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் இப்படி ஊற்றிக்கிட்டோன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சாதம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து எல்லோஷாக இருக்கும், நம்ம போடுற கலரோடு இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ரெட்டு வந்து கொஞ்சம் காய வச்சுருந்தேன். அதை வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த சிக்கன் வந்துடுச்சு. அந்த நாளில் எங்கள் டைம்லலாம் சிக்கன் கிடையாது. ஸோ இந்த வெஜிடபிள் பிரியாணினாக்கா இந்த ப்ரெட்டு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம இதை கலக்கி எடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி வித் ஃப்ரைட் ப்ரெட்டோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த கலர் சேர்த்து இருக்கிறது ஒவ்வொரு அரிசி மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கலராக தெரியும். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டெம்டேஷனாக இருக்கும்.
அந்த சாதம் ஒன்று கலராக ஒன்று இது இந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இது. ஸோ நீங்கள் எல்லோரும் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.